يا عبادي الذين آمنوا إن أرضي واسعة فإياي فاعبدون وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وَيَرْفَعِ اللَّهُ الَّذِينَ آمَنُوا مِنْكُمْ وَالَّذِينَ أُوتُوا الْعِلْمَ دَرَجَاتٍ. وقال النبي صلى الله عليه وسلم أهل القرآن أهل الله وخاصته أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. சிறப்பான நசீரியா மதரசாவினுடைய பட்டமளிப்பு நிகழ்வில் சனதை வழங்கி ஆசி உரை நிகழ்த்தியிருக்கிற எங்களது ஆசிரிய பெருந்தகை பன்னூறு ஆலிம்களை உருவாக்கி அழகு பார்த்து கொண்டிருக்கிற ஹஜ்ரத் அவர்களை நான் 89க்கு சென்று நினைத்து பார்க்கிறேன். அங்கே மண்டியிட்டு ஓதிய காட்சிகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ரத் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நசீபாக்கி தருவானாக. அற்புதமாய் ஆளுமை திறனோடு இந்நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற கண்ணியத்திற்குரிய நண்பர் அப்துல் மாலிக் ரஷாதி ஹஜ்ரத் அவர்களுக்கும், மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கிற ஜமாத்துல்லமாவே வந்து அமர்ந்ததை போன்று அப்துல் ரஹ்மான் ஹஜ்ரத் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். மற்றும் இதர உலமா பெருமக்கள், சேலத்திலிருந்து வருகை தந்திருக்கிற முகமது நூர் சிராஜி ரஃபீஉத்தீன் பாக்கவி ஹஜ்ரத் அவர்கள், வருகை தந்திருக்கிற உலமா பெருமக்கள், துவாவுக்காக இருக்கிற நூரி ஹஜ்ரத் அவர்கள், பட்டம் வாங்குகிற ஹாஃபில்கள், அவர்களை வாழ்த்த வந்த நல்லுள்ளங்கள், தாய்மார்கள், மாணவ கண்மணிகள், உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக. எல்லாரும் வந்து சலான் சொன்னாங்க, பதில் காதலே விழுகல. என் வார்த்தையை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, இங்கு 5 ஹாஃபில்கள் உருவாகி இருக்கிறார்கள். இதற்காக இதை உருவாக்கிய இலியாஸ் ஹஜ்ரத் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். நான் தேவபந்திற்கு செல்லுகிற நேரத்திலே, பிஜிக்கு செல்லுகிற நேரத்திலே அங்கே அவர் 5ஆம் ஜும்ரா. நாங்கள் போனவுடன் முதலில் உணவு கொடுத்தது அவர்தான். அது யார் என்ன எதுவுமே தெரியாது. தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறீங்களா, வாங்க முதல்ல சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். ஓதுகிற காலத்தில் கஷ்டமான சூழலில் எல்லோரையும் கௌரவப்படுத்திய பெருமை மௌல்வி இலியாஸை சாரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய கபரை சொர்க்கத்தின் பூங்காவனமாக ஆக்குவானாக. அல்லாஹு அக்பர். எடுத்த முயற்சியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வீணடிக்கவில்லை. காரணம், அவர் மதரஜாவுக்கு பேரே தன்னுடைய ஆசிரியரின் பெயரை வைத்திருக்கிறார். அவங்களுக்கு புகாரிக்கு யார் உஸ்தாதோ அவங்க தான் எங்களுக்கு உஸ்தாத். நசீர் அஹ்மத், ஷேக் நசீர் அஹ்மத் என்று சொல்லுவார்கள். உஸ்தாதினுடைய பெயரிலேயே ஒரு ஹிஃப்ல் மதரசாவை துவங்கி இன்றைக்கு ஹாஃபில் பட்டம் பெற்றிருக்கிறார்கள்.
தன்னுடைய ஆசிரியரின் மீது அவர் வைத்திருந்த பாசம் எவ்வளவு என்பதையும் நாம் எண்ணி பார்க்கிறோம். அவருடைய நன்மையே அவரை சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்கும். இவர்கள் ஓதிக்கொண்டிருக்கிற இந்த நன்மையும் அவர்களுக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. நீண்ட நேரம் பேசுவதற்கில்லை. இருந்த போதிலும் கூட சுருக்கமாக, பட்டமளிப்பு விழாவிற்கு வந்தால் நாம் என்ன எடுத்து செல்ல வேண்டும்? சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள் ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை என்ன எடுத்து சென்றார்கள் என்றால், இது போன்றவர்களை ரோல் மாடலாக எடுத்து என் பிள்ளைகளையும் நான் ஹாஃபிலாக்குவேன். ஸைத் ரலியல்லாஹுவை பார்த்துத்தானே உமர் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய மகன் இப்னு உமரை ஹாஃபிலாக்கினார்கள். ரோல் மாடலாக எடுத்துத்தானே உருவாக்கினார்கள். அப்ப நாம குர்ஆனோடு எவ்வளவு தொடர்பு வைத்திருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இந்த பசங்க 5 பேர் இந்த பிள்ளைய பட்டம் வாங்கியிருக்காங்கல்ல, உண்மையில் அதிசயங்கள். என்ன அதிசயம் தெரியுமா? மதரசாக்கள் முழுவதும் அதிசயம் நடக்கும். நீங்கள் கொஞ்சம் ஒரே ஒரு நாள் மதரசாவிலே உள்ளே நுழைந்து இரவு அவர்கள் உறங்குகிற வரை நீங்கள் இருந்து பாருங்கள், அதிசயம் நடக்கும். குர்ஆனுக்கு நன்மை வாக்கியத்திற்கு அல்ல. லிகுல்லி ஹர்ஃபின் அஸ்ரு ஹஸனா, எழுத்துக்கு 10 நன்மை. அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து அல்ல, அது 3 எழுத்து, 30 நன்மைகள். அப்படின்னா மதரசாக்குள்ள நான் போறேன், இவர்கள் எப்பொழுது எழுகிறார்கள், நாம பிள்ளைய எப்ப எந்திரிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டே வாங்க. நம்முடைய குழந்தைகள் 12 வயது, 10 வயது, 8 வயதிலிருந்தே ஹிஃப்ளுக்கு வருகிறார்கள். இந்த பிள்ளைகள் எப்பொழுது எழுகிறார்கள்? இவர்கள் எப்பொழுது எழுகிறார்கள் தெரியுமா? 4 மணிக்கு எழுந்து 2 ரக்காத்து தொழுகிறார்கள், தஹஜ்ஜத் தொழுகை. அப்படி தொழுதால் பெருமானார் சொல்லுகிறார்கள், வலஅல் மலக்கு ஃபாஹு ஃபீ, மலக்குகள் தன் உதட்டை இவர்களின் உதட்டில் வைக்கிறார்கள். உதுல் 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 திபுத்த தாபல்லாஹு லக், ஓதுங்கள் ஓதுங்கள் ஓதுங்கள், மனமாக இருக்கிறது, அல்லாஹ் உங்களின் வாழ்க்கையை மனமாக்குவானாக. இது ஒரு நாள் கேட்டதல்ல, 4 வருஷமோ மலக்குகளின் முத்தத்தை பெற்ற மொத்தமும் இவர்கள்தான். அப்ப எவ்வளவு பெரிய அதிசயம்! 4 மணிக்கு ஆரம்பிச்சு இரவு 10 மணி வரை ஓதுகிறார்கள். அப்ப மொத்தம் எவ்வளவு நேரம்? 4 to 10. கோவை மக்கள் எல்லாம் கணக்கிலே புலி என்பார்கள். ஒரு பதிலும் வரக்கானா? இப்போதான் கணக்கு போட்டு கல்லாவில் உட்காந்து கணக்கு போட்ட மாதிரி இருக்கு. எவ்வளோ நேரம்? 4 to 10. தம்பிகளா, உங்களுக்கும் தெரியலையா? 4 to 10 18 மணி நேரம். 18 மணி நேரத்தில் விளையாடுறதுக்கு, கொஞ்சம் கைலூலா தூங்கிறதுக்கு, கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு, இதெல்லாம் ஒரு 8 மணி நேரத்தை விட்டுருவோம். தினமும் 10 மணி நேரம் ஓதுகிறார்கள். ஒரு ஜுசு ஓதி முடிப்பதற்கு 20 நிமிடம் ஆகும். 3 ஜுசு ஓதினால் 1 மணி நேரம். 30 ஜுசு 10 மணி நேரம். ஒரு நாளைக்கு எழுத்து வடிவத்தில் ஒரு குர்ஆன் முடிக்கிறார்கள். ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன். 3 ஆண்டுகளுக்கு ஏறத்தாழ 1000 குர்ஆனை முடித்துவிட்டு 5000 குர்ஆனை எழுத்து வடிவத்தில் முடித்திருக்கிற பேர் அதிசயங்களின் பெருவிழா. குர்ஆனை முடிச்சிட்டா கானத்துலகு இந்தல்லாஹி தாவத்துன் முஸ்தஜாபா, என்ன கேட்டாலும் கிடைக்கும், கேரண்டி கார்டு. அவங்கள்ட்ட துவா செஞ்சு நீங்க எங்களுக்கு துவா செய்யுங்கன்னு சொல்லி அவர்கள் துவா செய்தால் கேட்டதெல்லாம் கிடைக்கும். இப்படி ஒரு பேரதிசயம். அந்த அதிசயத்தின் விழா தான் இந்த விழா. இவர்களை பார்த்து ரோல் மாடலாய்
என் பிள்ளையையும் நான் ஹாஃபில் ஆக்குவேன் என்பதை நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும். என் பிள்ளைகளையும் நான் ஹாஃபில் ஆக்குவேன். சஹாபாக்கள் எல்லோருமே ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து ரோல் மாடலாக, உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு அருகிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அமர்ந்திருப்பார்கள், ஸைத் ரலியல்லாஹு அமர்ந்திருப்பார்கள், உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அமர்ந்திருப்பார்கள். இவர்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்லுவார்களாம், இவர்கள் பக்கத்தில் நான் இருந்தால் நன்றாக இருக்குமே, உமர் ரலியல்லாஹு என்னையும் அழைத்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவை போல பக்கத்தில் அமர்த்தினால் நன்றாக இருக்குமே. அப்ப ஒருத்தர் நல்லவரை பார்க்கிற போது, நல்ல செயல்களை பார்க்கிற போது அவரை போன்று நான் இருக்க வேண்டுமே என்ற ஆசைப்படுதல் தான் தீன். அதுதான் மார்க்கம். மரணத்தில் கூட ஆசைப்பட்டவர்கள் நபித்தோழர்கள். தின்னூனே மிஸ்ரி, தின்னூன் என்று ஒரு சஹாபி இருந்தார்கள். அன்பிற்குரியவர்களே, துல்பிஜாதை, தின்னூன் அல்ல, சாரி, துல்பிஜாதை, 2 ஆடைக்கு சொந்தக்காரர் அவர். அப்துல்லாஹே துல்பிஜாதை எப்பொழுது பார்த்தாலும் அல்லாஹ் 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 என்றே சொல்லிக் கொண்டிருப்பார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர் போடுகிற சத்தத்தை பார்த்து, இவருக்கு என்ன ஆனது ரசூலே, எப்பொழுது பார்த்தாலும் இவர் கத்திக்கொண்டே இருக்கிறார், அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். பெருமானார், உமரே, அவர்களோடு நீங்கள் மோத வேண்டாம், அவர்களோடு நீங்கள் சண்டையிட வேண்டாம், ஒதுங்கி விடுங்கள். காலங்கள் ஓடுகிறது. ஒரு நாள் அப்துல்லாஹ் துல்பிஜாதை ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வினுடைய மடியில் மரணமாகிறார்கள். ரசூலின் மடியில் மரணித்தவர்கள் 4 பேர் தான். அவர்களுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரிலே இறங்கி அடக்கம் செய்கிறார்கள். ரசூலே இறங்கினாங்க. ரசூல் கபரில் இறங்கினது 4 பேருக்கு தான். அடக்கம் செய்துவிட்டு பெருமானார் எழலாம் என்ற தலையை தூக்க மேலிருந்து 2 சொட்டு கண்ணீர் விழுகிறது. யார் என்று பார்த்தால் அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா. இவர் எப்ப பார்த்தாலும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறாருன்னு சொன்னாங்களே, அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா, ஏன் உமரை அழுகிறீர்கள்? இந்த ஜனாதாவாக நான் இருந்தால் நன்றாக இருக்குமே. ரசூலே, உங்கள் மடியில் மரணித்து நீங்களே கபரில் இறங்கி அடக்கம் செய்த இது போன்றவராக இருந்தால் நான் நன்றாக இருக்குவேன். அப்ப நல்லவர்களை பார்த்து இது போல இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களே, நமக்கு என்னைக்காவது தோணி இருக்கா? கொஞ்சம் யோசிக்கணும். இவர்களை போல மாற வேண்டும். வரலாறுகளில் சில அதிசய நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்க்க முடியும். சஹாபாக்களுடைய வரலாறுகள் அல்லாஹு அக்பர். தபூக் போர்க்களம், புகாரியில் பதிவான வரலாறு. தபூக் போர்க்களம், பெருமானார் நிதி திரட்டுகிறார்கள். இந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு நினைத்தார்களாம், வாழ்நாள் முழுக்க இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா எப்பொழுது பார்த்தாலும் நல்லதில் அவர்கள் தான் முந்திக் கொள்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு எவ்வளவு ஆர்வம் நன்மைன்னா, ஒரே ஒரு நாள் ரசூலுல்லாஹுக்கு முன்னாடி நாம சலாம் சொல்லிடணும். அப்ப ரசூலுல்லாஹ் எவ்வளவு தூரம் இருந்திருப்பாங்கிறத யோசிக்க வேண்டும். நம்ம சலாம் சொல்றதுக்கு பதிலுக்கே யோசிக்கிறோமா இல்லையா? சலாம் சொல்லலாமா வானாமா யோசிக்கிறோம்ல. ரசூலுல்லாஹ் ரசூலுக்கு முன்னால் ஒருவரும் சலாம் சொன்னதாக வரலாறு இல்லை. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஒரு நாள் ரசூலுக்கு முன்னாடி நாம சலாம் சொல்லிடணும். முன்னாடி போய் சொன்னா ரசூலுல்லாஹ் முந்திக்கிறாங்க. அதனால பின்னாடியே வந்து சட்டுன்னு திரும்பி அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ்னு சொல்லிடணும் என்று எண்ணிக்கொண்டு பின்னால் வருகிறார்கள். ஆனால் அன்றைக்கு என்னவோ அபூபக்கர் ரலியல்லாஹு மறந்திருக்கலாம். பெருமானாருக்கு முன்னால் பார்ப்பதை போலவே பின்னால் பார்க்கும் ஆற்றலும் இருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு பக்கத்தில் வந்தோன்னு ரசூலுல்லாஹ் திரும்பி அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபூபக்கர்ன்ட்டாங்க. ரசூலை கட்டி பிடித்து, ஒரே ஒரு நாள் உங்களுக்கு சலாம் சொல்லுகிற வாய்ப்பை எனக்கு தரக்கூடாதா? பெருமானார் சொன்னார்கள், அபூபக்கர், நன்மையில் உம்மை விட நான் தேவையுள்ளவன் என்றார்கள். யாரு? ரசூலுல்லாஹ். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு எவ்வளவு தேட்டம். அபூபக்கர் மொத்த நன்மைகள் 360, அந்த 360 நற்குணங்களையும் உன்னிடத்தில் நான் காணுகிறேன் என்று சொல்லப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹுவை வாழ்நாளில் ஒரு முறை முந்த வேண்டும்.
உமர் ரலியல்லாஹு தஆலா நினைச்சு அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுக்குள்ள போய் சுத்தி பார்க்குறாங்க. கொஞ்சோண்டு ஜாமான் தான் இருக்கு. தபூக்குக்கு கொடுத்தா இவ்வளவுதான் கொடுக்க முடியும், கொஞ்சம் தான் கொடுக்க முடியும். ஆனால் உமர் ரலியல்லாஹு வீட்டில் போனா 6 ஒட்டகை நிறைய கொடுக்கலாம் சரக்கோடு. அப்போ உமர் ரலியல்லாஹு 3 ஒட்டகையை சரக்கோடு வீட்டிலே வைத்துவிட்டு 3 ஒட்டகை சரக்கோடு ரசூலுக்கு என்று கொண்டு வந்து கொடுத்து விட்டார்கள். பள்ளிவாசல்ல வச்சுட்டு மறுநாள் காலை சுபுகுக்கு பின்னால் பெருமானார் எவ்வளவு கொண்டு வந்தீர்கள் என்று கேட்க வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு கொஞ்சத்தை காட்டுவாங்க, ஆனா நான் 3 ஒட்டகை சரக்கோடு காட்டுவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பிரியப்படுவார்கள். அப்ப நன்மையில முந்துறதுக்கு முயற்சி. ஆனா என்ன நடந்தது தெரியுமா? மறுநாள் காலை சுபுகு முடித்தவுடன் முதல் ஆளாய் உமர் ரலியல்லாஹு, அடுத்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு, அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்கிறார்கள். நபித்தோழர்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே பெருமானார் தொழுது முடித்து விட்டு திரும்பினார். உமர் ரலியல்லாஹு புன்னகை, அவர்களை பார்த்து பெருமானார் புன்னகை. உமர் ரலியல்லாஹு இன்னைக்கு ஜெயிக்க போறோம் என்று இருக்கிற போது பெருமானார் கம் தரக்தல் யா அஹ்லிக யா உமர், வீட்டிலிருந்து எவ்வளவு கொண்டு வந்தீங்கன்னு கேட்கல, வீட்டில் எவ்வளவு விட்டு வந்தீர்கள் என்று கேட்டார்கள். கம் தரக்தல் யா அஹ்லிக், உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு விட்டுட்டு வந்தீங்க. அப்பயே உமர் ரலியல்லாஹு நம்ம மௌத்தாயிட்டோன்னு முடிவு பண்ணிட்டாங்க. பாதியை விட்டுட்டு மீதியை கொண்டு வந்தேன் ரசூலே. அடுத்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு பார்த்து கேட்டாங்க, கம் தரக்தல் யா அஹ்லிக் யா அபா அப்துர் ரஹ்மான். அப்துர் ரஹ்மான் சொன்னாங்களா, மினல் கைர் வ மினர் ரிஸ்க் வ மினல் அஜர். 50,000 திர்ஹத்தையும் 1500 ஒட்டகைகளையும் 200 குதிரைகளையும் கொடுத்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சொன்னார்கள், என் வீட்டில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஆரோக்கியமாக விட்டுட்டு வந்திருக்கிறேன். தீனுக்கு நாம் என்ன செஞ்சோங்கிறதையும் கொஞ்சம் யோசிக்கணும். வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் ஆரோக்கியமாக விட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு உணவுக்கு மட்டும் வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். மினர் ரிஸ்க் வ மினல் அஜர், கொடுத்ததற்கு ரப்பு கொடுப்பானே கூலி, அந்த கூலியை வீட்டிலே விட்டு எல்லாம் கொண்டு வந்து விட்டேன். பெருமானார் அப்துர் ரஹ்மான், உனக்கு இதற்கு பகரம் இந்த துன்யாவில் வேண்டுமா சொர்க்கத்தில் வேண்டுமா? துன்யாலவான ரசூலே, எனக்கு சொர்க்கத்திலேயே கொடுத்து விடுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்துவிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹுவின் பக்கம் திரும்பினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹுவை பார்த்து கம் தரக்தல் யா அஹ்லிக் யா அபூபக்கர், அபூபக்கரே உங்க வீட்டில் நீங்க என்னத்தை விட்டுட்டு வந்தீங்க? அல்லாஹ் வ ரசூலா, அல்லாஹ்வையும் ரசூலையும் மட்டும் விட்டு எல்லாம் கொண்டு வந்து விட்டேன். சொல்லி முடிக்கல, ஜிப்ராயில் இறங்கிட்டாங்க. இறங்கி அல்லாஹ் அபூபக்கருக்கு சலாம் சொன்னான். அபூபக்கரை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். என்னைக்காவது ஒரு நாள் நம்முடைய சம்பாத்தியம் முழுவதையும் தீனுக்காக ஒரு நாள் நான் அபூபக்கரை போன்று அல்லாஹ் ரசூலை தவிர அத்தனையும் தீனுக்கு கொடுத்து விட்டேன் என்று சொல்லி இருக்கிறோமா? ஒரே ஒரு நாள் வருமானம் இல்ல. அல்லாஹு அக்பர். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ரசூலை பார்த்து சொன்னார்கள், ரசூலே அபூபக்கரை அல்லாஹ் பொருந்தி கொண்டானாம். அபூபக்கர் ரலியல்லாஹு எந்திரிச்சு குதிக்கிறாங்க, அல்லாஹ் ரல்லினா அல்லாஹ் ரல்லினா அல்லாஹ் ரல்லி, அல்லாஹ் பொருந்தி கொண்டானா அல்லாஹ் பொருந்தி கொண்டானா அல்லாஹ் பொருந்தி கொண்டானா. இதை விட சந்தோஷம் என்ன இருக்க முடியும்? இப்பதான் சபையில் இருக்கிற ஒருத்தர் சஹில் ரலியல்லாஹு ஒரு ஏழை, என்னையும் அல்லாஹ்வும் ரசூலும் பொருந்திக்கிறதுமே. இங்கதான் இந்த ரோல் மாடல் தொடங்குகிறது. அவங்கெல்லாம் இருக்கிற சகாபாக்கள், என்னையும் அல்லாஹ் ரசூல் பொருந்திக்கிறனுமே என்று ஒண்ணுமே இல்ல அன்றாட காட்சி. சஹில் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு ஓடுகிறார்கள். மனைவியிடத்தில் கேட்டார்கள், ஏதாவது வச்சிருக்கிறியா அம்மா? நானும் ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்கணும், அல்லாஹ்வும் ரசூலும் என்னை பொருந்திக்கிறணும், ஏதாவது இருக்கா ஏதாவது இருக்கா? அந்த அம்மா ஒண்ணுமே இல்லைன்றுச்சு, எதுக்குமே இல்லை. கடைசியில் தோட்டத்திற்கு சென்றார்கள். ஒரு வாளி தண்ணீருக்கு ஒரு பேரித்தம்பழம். இது நான் சொல்லலை, இமாம் புகாரி சொல்றாங்க. 19 பேரித்தம்பழம் 19 வாளி தண்ணீரை இறைத்து வாங்கி கொண்டு வருகிறார்கள் போர்க்கள நிதியாக. சஹாபாக்களுக்கு அதுவும் மதீனா நகரத்திலே பேரித்தம்பழம் என்பது விலை மதிப்பற்றது.
ஒண்ணுமே இல்லை, அதுக்கு எந்த வேல்யூம் இல்லை. 19 பேரிச்சம்பளத்தை கையில வச்சுக்கிட்டு சஹல் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ் ரசூல் என்ன பொருந்திக்கிறனோ போர்க்கள நிதி என்று எல்லோரும் கேலி செய்வார்களே, கிண்டல் செய்வார்களே, என் நிலை என்னாகுமோ தெரியவில்லையே என்று ஏங்கி ஏங்கி வருகிற போது தூரத்தில் இருந்து பார்த்த ரசூலுல்லாஹ் ஷாரஐலை அவர்களின் பக்கம் விரைந்து வந்தார்கள். அந்த 19 பேரிச்சம்பளங்களையும் வாங்கினார்கள், கட்டி தழுவினார்கள், எல்லா பொருட்களின் மீது தூவினார்கள். இந்த சஹலால் அல்லாஹ் தபூக்கில் பரக்கத்து செய்து விட்டான். சஹலை அல்லாஹ்வும் ரசூலும் பொருந்தி கொண்டார்கள். அல்லாஹு அக்பர். ஒரு நல்லதை பார்த்து நம் வாழ்நாளில் எடுத்து நடக்க வேண்டும் என்ற பேராசை வரணுமா இல்லையா? இவ்வளவு ஹாஃபில்கள் உருவாயிருக்கிறாங்களே, இனி அடுத்த வருஷம் வந்திருக்கிறவங்க என் பேரம்பிள்ளை, என் மகன், என் மக, என்னுடைய மனைவி ஹாஃபிலாக்க முடியுமா முடியாதா? அன்பிற்குரியவர்களே, தாய்மார்களே, பிள்ளைகளை ஹாஃபிலாக்குங்கள். இதைவிட சிறப்பு உலகத்தில் எதுவுமே இல்லை. ஹாஃபிலான பிள்ளைகளை ஆலிமாக்குங்கள். அது துன்யாவிலும் உயர்வை தரும், ஆகிரத்திலும் உயர்வை தரும். எவ்வளவு பேராசை! கைபர் போர்க்களத்தை பற்றி ஹதீசுகளிலே வருகிற போது இப்படி வருகிறது. முதல் நாள் போர்க்களத்தில் வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை. முதல் நாள். இரண்டாவது நாளும் வெற்றியும் தோல்வியும் இல்லை. இரண்டாவது நாள் இரவு பெருமானார் சொன்னார்கள், நாளைக்கு கொடியை ஒரு சஹாபி இடத்திலே கொடுப்பேன். அவர் யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ் இக்கன்னா போடுறாங்க, யுஹிப்புல்லாஹ வ ரசூல். அவர் அல்லாஹ் ரசூலை நேசிப்பார். அதோடு மட்டும் நிறுத்தல ரசூலுல்லாஹ், யுஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு. அல்லாஹ்வும் அவரை ரசூலும், அல்லாஹ்வும் ரசூலும் அவரை நேசிப்பார்கள். நாம் அல்லாஹ்வை நேசிப்போம், அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லுவோம். நம்ம பேர் அல்லாஹ் சொல்லணுமா இல்லையா? என்னைக்காவது சொல்ற மாதிரி நடந்திருக்கிறோமா? நாம அல்லாஹ் அல்லாஹ்னு தஸ்பீஹ் இருக்கு. லைலா மஜ்னூன் மாதிரி. லைலா மஜ்னூன் வரலாற்றை சொல்லுகிற போது எழுதுவார்கள், மஜ்னூன் லைலா உண்மையான மஜ்னூன் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால், உண்மை நேசன் யார்? பணிப்பெண்ணை அழைத்தால் ஒரு தட்டில் ஹல்வாவை கொடுத்து, லைலாவை யார் நேசிக்கிறீர்களோ அவர்களுக்கு ஹல்வா துண்டு ஃப்ரீன்னு சொல்ல பணிப்பெண் சென்று சொன்னால் 100 பேர்கள் ஓடி வந்தார்கள். நான் நேசிக்கிறேன், நான் நேசிக்கிறேன். எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஹல்வா கொடுத்துட்டு, லைலா உன்னை நேசிக்க தெருவிலே 100 பேர்கள் இருக்கிறார்கள். இப்போ லைலா சொன்னா, வெறுந்தட்டை எடுத்துட்டு போ, எல்லாரும் ஹல்வான்னு வருவாங்க. அப்போ சொல்லு, லைலாவை நேசிப்பவர்கள் தன் உறுப்பிலிருந்து ஒரு துண்டை எடுத்து வெட்டி வைக்க வேண்டும் என்று சொல். தட்டை எடுத்துட்டு போனோன்னா அல்வா தான் வருதுன்ட்டு வர பணிப்பெண் சொன்னால், உண்மையில் லைலாவை நேசிப்பவர்கள் தன் உறுப்பிலிருந்து ஒரு துண்டை வெட்டி வைக்க வேண்டும். யாராவது வைப்பாங்களா? எல்லாம் நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லை என்று ஓட மஜ்னூன் மட்டும் வந்தான். லைலா எந்த உறுப்பு என்று சொல்லவில்லை. அதனால் என் ஒவ்வொரு உறுப்பிலிருந்தும் ஒரு துண்டை வெட்டுகிறேன் என்று கத்தியை எடுக்க ஓடினாள் பணிப்பெண். உண்மையான காதலனை கண்டுகொண்டேன். அல்லாஹ் ஒருவரை நேசிக்க வேண்டுமானால், ரசூல் ஒருவரை நேசிக்க வேண்டுமானால் எவ்வளவு பயிற்சி, எவ்வளவு கஷ்டங்களை பெற்றிருக்க வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், யுஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு. அல்லாஹ்வும் ரசூலும் அவரை நேசிப்பார்கள். அவரிடத்தில் நான் கொடியை கொடுக்க போகிறேன். அன்னைக்கு ராத்திரி சஹாபாக்கள் யாருக்குமே தூக்கவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு என்கிட்ட தான் கொடியை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு என்கிட்ட தான் நினைக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு, அம்ர் இப்னு ஆஸ், அபூ மூஸா அல்-அஷ்அரி எல்லாம். கடைசியில் மறுநாள் காலை சுபுகு முடித்தவுடன் பெருமானார் எல்லா சகாபாக்களும் ஆவலோடு பெருமானார் என் பெயரை சொல்ல வேண்டுமே, என் பெயரை சொல்ல வேண்டுமே என்று இருக்கிற போது பெருமானார் ஐன அலி என்றார்கள். அப்பதான் தோழர்கள், அந்த அலியை போன்று நான் இருக்க வேண்டுமே, அந்த அலியை போன்று நான் இருக்க வேண்டுமே. இதுதான் அதிசயம். என்ன தெரியுமா? எல்லாரும் அபூபக்கர் ரலியல்லாஹு மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, உமர் ரலியல்லாஹு மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க.
பணக்கார சகாபி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபை போல் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன ஆசைப்பட்டாங்க தெரியுமா? நான் எப்படி இருந்தா நல்லா இருக்குன்னு தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுங்கள் ரசூலே, பிலாலை போன்றிருந்தால் நன்றாக இருக்க வேண்டுமே. பிலாலை போன்று ஒவ்வொரு நாளும் தினமும் 5 முறை அவரின் சப்தம் அரிசை எட்டியதே. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். ஒவ்வொரு நாளும் இவரின் ஈமான் அரிசு வரை சென்றது. அபூபக்கரின் ஈமான் அப்படியா சென்றது? தஜ்தீதுல் ஈமான் பிலால் ரலியல்லாஹுவுக்கு தானே அந்த வாய்ப்பு கிடைத்தது. காபாவை முதலில் திறக்கிற போது யார் உள்ளே செல்வது? பெருமானாரோடு. ஃபதஹ் மக்கா, மக்காவின் வெற்றி. 18,000 சஹாபாக்கள் புடைசூழ இருக்கிறார்கள். பெருமானார் உள்ளே செல்ல போகிறார்கள். யார் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். எல்லா நேரத்திலும் அபூபக்கர் ரலியல்லாஹுவை உடன் வைத்திருந்த பெருமானார் அங்க அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லவே இல்லையே. ஐன பிலால், எங்கே என் பிலால் என்றார்களே. அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த காபாவுக்குள்ளே ரப்பின் ஆலயத்திற்குள் செல்லுகிற போது பிலால் என்று சொன்னார்களே, அந்த பிலாலை போன்று நான் இருந்தால் நன்றாக இருக்க வேண்டும். இவ்வளவு ஏன் சொல்றேன் தெரியுமா? இந்த ஹாஃபில் மாதிரி நம்ம வீட்டில் ஒரு ஹாஃபில் வரணும், இவர்களை போல உருவாக வேண்டும். தாய்மார்கள்ல ஃபாத்திமாவை போல ஒரு ஃபாத்திமா வரணுமா இல்லையா? பிள்ளை வளர்ப்பதில் அவர்களுக்கு நிகர் உலகத்தில் யார் இருக்க முடியும்? இன்னைக்கு நாமளா பிள்ளைகளை வளர்க்குறோம்? செல்போன் தான் வளர்க்குது. சாப்பிட்றப்ப கையில் கொடுத்துட்டா சோறு போய்கிட்டே இருக்கு. வாய்க்குள்ள போகிறதுக்கு பதிலாக மூக்கில் ஊட்டுற அம்மாக்களும் இருக்கிறார்கள். நான் உங்களை சொல்லவே இல்லை, நீங்கள் எல்லாம் அவுலியாக்கள் இல்லையா? என்ன நடக்குதுன்னே தெரியல வீடுகளில், அன்பிற்குரியவர்களே. ஆனால் அந்த ஃபாத்திமா சிறு வயதிலேயே ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு மடியில் உட்கார வச்சுட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் மடியில் உட்கார வச்சுட்டு உபதேசம் பண்ணாங்க. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹுவை பார்த்து, நாளை மறுமையில் அல்லாஹ் என்னை பார்த்து, உன் பிள்ளையவே வளர்க்க தெரியலையே, 2 பேரும் சண்டை போட்டாங்களே, நீ சரி செய்யவில்லையே என்று என்னை பார்த்து கேட்டால் நான் என்னம்மா பதில் சொல்லுவேன்? நான் என்ன பதில் சொல்லுவேன் ரப்பிடத்தில்? அதுக்கு பின்னாடி 2 பேரும் சண்டையிட்டதாக வரலாறே இல்லை. ஆனால் நிறைய இடங்கள்ல தாய்மார்கள் தான் அண்ணன் தம்பிக்குள் சண்டையை துவங்கி வைப்பதே. ஒருவரை உயர்த்தி ஒருவரை தாழ்த்துகிற போது இயற்கையில் சண்டையும் சச்சரவும் வந்து விடுகிறது. அப்ப ரோல் மாடலாக நாம் மாற வேண்டாமா? எத்தனை ரோல் மாடல்கள், எத்தனை பேர்கள். உசாமா ரலியல்லாஹு தஆலாவினுடைய மகள் உசாமா. யார் உசாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மடியில் வளர்ந்த பிள்ளை. ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலாவினுடைய மகன் உசாமா. உசாமா ரலியல்லாஹுவினுடைய மகள் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா. அதே மாதிரி 2ஆம் உமர் என்று சொல்லுகிற உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா. இந்த உமர் ரலியல்லாஹு உடைய 2ஆம் உமரினுடைய உமர் இப்னு அப்துல் அஜீஸினுடைய அவைக்கு வந்தால் அந்த குடுகுடு கிளவியா இருப்பாங்களாம். உசாமாவினுடைய மகள் கையை பிடிச்சி கொண்டு வந்து உட்கார வச்சு எனக்கு துவா செய்யுங்கன்னு சொல்லி அவங்க தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து நாட்டின் மன்னர் அனுப்பி வைத்தார். ஏங்க இந்த கிளவியை இவ்வளவு தூரம் மதிக்கிறீங்களே? இல்லை, அந்த அம்மா எங்கள் அம்மாவுக்கு ரோல் மாடல். அந்த அம்மா எங்கள் அம்மா அவர்களை அப்படித்தான் மதிப்பார்கள். உமர் இப்னு அப்துல் அஜீஸ் சொல்கிறாங்க, அவங்களை அப்படித்தான் மதிப்பாங்க. காரணம் கேட்கிற போது இவர்களின் தகப்பன் உசாமா ரசூலின் மடியில் வாழ்ந்தவர். ரசூலின் மடியில் வாழ்ந்தவர். அப்ப ரசூலின் மடியில் வாழ்ந்த உசாமாவின் பிள்ளை இல்லையா? சொல்லிட்டு சொன்னாங்களாம், எப்ப உசாமாவை உமர் ரலியல்லாஹு பார்த்தாலும், நாட்டின் ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு பார்த்தாலும் அமீர்
அமீர் என்றே அழைப்பார்கள். அமீருல் முஃமினீன் என்பது உமர் ரலியல்லாஹுவின் பட்டம். ஆனால் அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா தனக்கு அமீர் என்று யாரை சொல்லுவார்கள் என்றால் உசாமா ரலியல்லாஹு கேட்டாங்க, என்ன போய் அமீர்னு சொல்றீங்களே, ரசூல் வஃபாத் ஆகிற போது என் படைக்கு நீங்கள் தானே அமீர், என் படைக்கு நீங்கள் தானே அமீர், அதனால் நான் மௌத்தாகிற வரை உங்களை அமீர் என்று தான் அழைப்பேன். அவங்க மக வரும்போது நான் எப்படி மரியாதை செலுத்தாமல் இருக்க முடியும்? அல்லாஹு அக்பர். படி இன்றைக்கு ஹாஃபில் பட்டத்தை பெற்று மரியாதையோடு அமர்ந்திருக்கிறார்கள். முதலில் இந்த உம்மத் இவர்களை மதிக்க வேண்டும், இவர்களை போன்று உருவாக வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். அடுத்ததாக 2-3 செய்திகளை சொல்லி ஒரு 5-6 நிமிடத்தில் நான் முடிப்பேன். ஹாஃபில்களே, நீங்கள் பட்டம் பெற்று விட்டீர்கள். குர்ஆனை சுமந்து கொண்டு தீன்குல தெருக்களுக்கு நீங்கள் பயணிக்கப் போகிறீர்கள். இந்த பயணம் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த குர்ஆனை சுமந்து தினமும் ஓதிக்கொண்டிருந்தால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் 3 ஜுசுவை ஓதுகிற பழக்கம் மரணிக்கிற வரை ஓதுகிற பழக்கம் இருந்தால் 10 நரகவாதிகளை சொர்க்கவாசியாக மாற்றலாம். இந்த கண்டிஷன் உலகத்தில் வேற யாருக்குமே இல்லைல்ல, ஹாஃபில்களுக்குத்தான் உண்டு. பட்டம் கொடுத்திருக்கிறார்கள். நான் சாதாரணமாக சொல்லுகிறேன், ஆனால் அதில் நிறைய அர்த்தம் உண்டு. நாம் பறக்கிற பட்டம் இருக்கா இல்லையா, இந்த பட்டம் மேலே போய் பறக்கணும்னு சொன்னால் என்ன வேணும்? நூல் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நூலின் பிடி ஸ்ட்ராங்காக இருக்கணும். பிடியை விட்டுட்டாலும் நூலை விட்டுட்டாலும் பட்டம் அருந்து போய்விடும், எங்கோ போய் குப்பையில் மாட்டிவிடும் இல்லையா? அதே மாதிரி தான் உங்கள் பட்டம் உயர, நீங்கள் உயர பறக்க வேண்டுமென்றால் குர்ஆன் என்ற இந்த நூலின் தொடர்பு உங்களிடத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த குர்ஆனின் தொடர்பை வைத்துத்தான் உலகத்தின் நீதிபதியாய் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு திகழ்ந்தார்கள். இதே குர்ஆனை கொண்டுதான் உலகத்திற்கே வழிகாட்டுகிற ஜனாதிபதியாய், அரசியல்வாதியாய் உமர் ரலியல்லாஹுவுக்கு வழிகாட்டியது இதே குர்ஆன் தான். உலகத்தில் இருக்கிற எல்லோருக்குமே கல்வி சக்கரவர்த்தி. கல்வியில யாரும் அழியுன் கர்ரார் கைரு ஃபர்ரார், போர்க்களமாகட்டும் விவாதக்களமாகட்டும், அலி களம் இறங்கிவிட்டால் அலியை வெல்வதற்கு அகிலத்தில் ஆள் இல்லை. இந்த அலியை உருவாக்கியது அல் குர்ஆன். உலகத்திலே முதல் மருத்துவர் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவை உருவாக்கியது மருத்துவராக இந்த குர்ஆன். அப்ப அதனால தான் அஜர்த்துமார்களை மட்டும் நீங்கள் பார்க்கலாம், எல்லாமே சேர்ந்துருக்கும். ராணிங்சாக்குள்ள ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாலும் அஜர்த்தை கொஞ்சம் ஓதி விடுங்க. அவர் எங்கே டாக்டர் டிகிரி வாங்கியிருந்தார, டாக்டர் பட்டமாக வாங்கியிருக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட குர்ஆன் இருக்குது, அது ஷிஃபாவை தரும். ஒருத்தர் வீட்டு பிரச்சனையை போய் ஹஜ்ரத் எனக்கு மனைவிக்கு சண்டை, எப்படியாவது சரி செய்யுங்க. அவர் என்ன வக்கீலுக்கா படிச்சிருக்கிறாரு? ஆனாலும் அவர் குர்ஆன் இருக்கிறது, குர்ஆனை சொன்னால் வீட்டு பிரச்சனை தீர்ந்துவிடும். ஹஜ்ரத் வியாபாரத்தில் ஒரே நஷ்டமாக இருக்கு, ஏதாவது நீங்கள் சொல்லுங்களே ஹஜ்ரத். இவர் என்ன வியாபாரத்தை பற்றி பொருளியல் படித்திருக்கிறாரா? ஆனாலும் குர்ஆனிலிருந்து சில வார்த்தைகள், வட்டியிலிருந்து இந்த உம்மத் பாதுகாப்பாக இருக்கிற போது இந்த உம்மத்து சிறப்பை பெறும் சொல்லுவார். அப்ப எல்லா துறைகளையும் உள்ளடக்கிய இந்த குர்ஆனை நீங்கள் ஆலிமாக ஓதினால், எங்க உஸ்தாத் சொன்ன மாதிரி இதோடு நிறுத்தாமல் ஆலிமானால் எல்லா துறைகளையும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அதிலும் மிகச் சிறந்தது உங்களுக்கு கண்ணியத்தை ரப்புல் ஆலமீன் தருவான். எனவே கண்ணியமான குர்ஆனை பெற்றிருக்கிறீர்கள், வாழ்க்கையில் கண்ணியமாக இருக்க வேண்டும். 5 நேரம் இனிமேல் சரியாக சொல்லணும். தஹஜ்ஜத் தொழுதவர்கள் நீங்கள் வாழ்நாள் முழுக்க தஹஜ்ஜத்தை தொழ வேண்டும். நல்லதை செய்தவர்கள் நீங்கள் வாழ்நாள் முழுக்க காலல்லா கால ரசூல் என்று உண்மையான குர்ஆனை சொன்னவர்கள் நீங்கள். உங்கள் நாவில் பொய்மை வரக்கூடாது. எல்லோரையும் சேர்த்து வைத்த வேதம் அல் குர்ஆன் உங்களிடத்தில் இருக்கிறது. ஒரு நாளும் உறவுகளை பிரிந்து விடக்கூடாது. பாவத்திலிருந்து விடுதலையை கொடுத்த அல் குர்ஆன் உங்களிடத்தில் இருக்கிறது. பெரும்பாவங்கள் உங்களுக்கு வந்துவிடக்கூடாது. இதையெல்லாம் நீங்கள் கடைபிடித்து வாழ்க்கையில் சிறக்க
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே நாம் துஆ செய்கிறோம். இதற்கு யாரெல்லாம் உடலால், பொருளால், உள்ளத்தால், துவாவால் இந்த மதரசாவுக்கும் இது போன்ற மதரசாவுக்கும் உதவினீர்களோ அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கேயும் பகரம் தருவான், நாளை மறுமையிலும் பகரம் தருவான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். மீண்டும் ஒரு முறை இலியாஸ் ஹஸரத் அவர்களுடைய கபரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒழுமையமாக்கி நூறாக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த குடும்பத்திற்கு சபரை ஜமீலை தந்து உயர்வானதாக அல்லாஹ் ஆக்குவானாக. வாஹுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.